இங்க ஒரு பஸ் அவன் கூட வேலை செய்யற பொண்ணோட ட்ரெஸ் லைட்டா விலகிறத பாக்குறான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தா வாங்குது விலகி போயிடறான். ஆனா அந்த ஒரு பொண்ணு பார்த்தப்ப வேணும்னு பக்கத்துல வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி தெரியுது. இப்ப எவனுமே அவாய்ட் பண்ண பாக்குறான். பட் அந்த ஒரு பொண்ணு இருந்துகிட்டு பார்த்தா திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறமா இருந்துகிட்டு பார்த்தா அந்த பொண்ணை கிஸ் பண்ணிடுறான். இப்ப கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த ஒரு பொண்ணு கோச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறா. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா இருந்துகிட்டு ஒரு லாயரை போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அந்த லாயரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்குது. ஆக்சுவலா இந்த லாயரை வச்சு பார்த்தா அவங்க ஒரு 2 கோடி ரூபாய் அவங்க கிட்ட ஒரு காம்பன்சேஷன் கேட்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு பொண்ணுக்கு இதுல உடன்படே கிடையாது. பட் அவங்க அம்மா இருந்துகிட்டு அதுல கையெழுத்து போட சொல்றாங்க. உடனே அந்த ஒரு பொண்ணுமே கையெழுத்து போடுறா. போட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் அந்த ஆளை கூப்பிடுறாங்க. இப்ப அவனுமே வரா. வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி கேட்கறான். இப்ப கேட்டதுக்கு அப்புறமா அவங்க அமௌண்ட் சொல்றாங்க. சொன்ன உடனே பார்த்த ஒரு செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பார்த்தவங்களை திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து கிளம்பி போயிடறான். இப்ப இது ரிலேட்டடா ஒரு லெட்டர் ஒன்று அவங்களோட வீட்டுக்கு வருது. இப்ப உங்க பொண்டாட்டி இது ஓபன் பண்ணி பாத்துறா. பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. உடனே இப்ப பொண்ணு குளிக்க வைக்கலாம்னு சொல்லி போறா. அங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தா அவனுக்கு மேல இருந்து டென்ஷன் அந்த பொண்ணு கொண்டு போட்டுறா. அதுக்கப்புறமா அங்கிருந்து கீழே இறங்கி வரா. வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஏகப்பட்ட தூக்கமாதியே போட்டு அவளுமே செத்து போயிடுறா. அந்த ஒரு பொண்ணு பண்ண தப்புனால பார்த்தா இவன் பாதிக்கப்பட்டவன் மத்த கொடுமையும் இப்ப நசமா போயிருச்சு.